குழந்தைங்களே, இன்னைக்கு நோன்போட 18வது நாள் 18வது பாடலை பார்க்கலாம். இந்த பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் நந்தகோபருடைய அரண்மனை வாசலுக்கு வந்து இப்போ நப்பின்னையை எழுப்புறாங்க. யாரு நப்பின்னை? நந்தகோபரின் மருமகள், அதாவது கண்ணனின் மனைவி. கண்ணன் தன்னுடைய மாமன் மகளையே கல்யாணம் பண்ணிருக்கார். இப்ப அவங்க நப்பின்னையை எழுப்புறாங்க. எப்படி எழுப்புறாங்க? நந்தகோபரின் மருமகளே அப்படின்னு கூப்பிடுறாங்க. எப்படிப்பட்ட நந்தகோபர்? மதம் பிடிச்ச யானைக்கு எவ்வளவு பலம் இருக்குமோ அவ்வளவு பலத்தை உடைய நந்தகோபர். சாதாரணமா யானைக்கு மதம் பிடிக்கிறது அதுக்கு ஒரு வெறி பிடிச்சிடும். அந்த டைம்ல அந்த யானைக்கு சாதாரணமாவே பலம் ஜாஸ்தியா, அதுல அசுர பலம் வந்துடும். அது மாதிரி பயங்கரமான சக்தியை உடைய, போரில் தோற்று புறமுதுகிறதுன்னா என்னன்னா, தோத்து போறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா பயந்துட்டு முதுக கட்டிட்டு ஓடுறது. அதுக்கு பேர் தான் புறமுதுகு இடல் அப்படின்னு. அந்த மாதிரி போக மாட்டான், நின்னு போர் புரிந்து ஜெயிப்பான். அப்படிப்பட்ட நந்தகோபரின் மருமகளே நப்பின்னாய், எழுந்திரு. எப்படிப்பட்ட நப்பின்னை? அழகானவள். அது மட்டும் இல்ல, அவள் கூந்தலில் இருந்து ஒரு நறுமணம் வருது. நறுமணம்னா என்ன? ரொம்ப ஸ்வீட் ஸ்மெல், நல்ல வாசனை. அதுக்கு பேரு நறுமணம். அந்த நறுமணம் கொண்ட கூந்தலை உடைய நப்பின்னையே எழுந்திரு. பாரு, காலையில விழிச்சிருச்சு, சேவலெல்லாம் கூவ ஆரம்பிச்சிருச்சு, மாதவி பந்தல்ல இருந்து குயில்கள் எல்லாம் கூவ ஆரம்பிச்சிருச்சு. விடியறதுக்கான எல்லா அறிகுறியும் தெரிஞ்சாச்சு. நப்பின்னை எழுந்திராய், அழகான கண்களை உடைய அந்த கிருஷ்ணனை எழுப்ப வேண்டும், அதற்கு முன் நீயும் எழுந்திராய் அப்படின்னு இந்த பெண்கள் கேட்கிறாங்க. அதுதான் இந்த இன்னத்த பாடலுடைய பொருள். அப்புறம் குழந்தைங்களே, நான் ஒவ்வொரு நாளும் ஒரு கதை சொல்றேன். கதையை கேட்குறீங்களா இல்ல கொஞ்சம் வீடியோ வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடுறீங்களா? கதையை கேளுங்க, ஓகேவா? இன்னைக்கு நான் சொல்ல போற கதை தசாவதாரத்துல 2வது அவதாரம், கூர்ம அவதாரம். கடவுள் கூர்மம்னா ஆமை, ஆமை உருவம் எடுத்து புரிந்த அவதார செயலை பத்தி சொல்ல போறேன். தேவலோகத்துல இந்திரன் ஆட்சி பண்ணிட்டு வந்தான். இந்திரனுக்கு கொஞ்சம் சுபாவத்திலேயே ஒரு கர்வம் உண்டு. எத்தனை தடவை அவன் சாபம் வாங்கினாலும் இந்த இந்திரன் மட்டும் திருந்தவே மாட்டான். இந்த இந்திரன் இன்னொன்னு, இந்த இந்திரன் ஒரே கேரக்டர்ல ஒவ்வொரு யுகத்துல இந்திரன்னா தலைவன் அர்த்தம். சோ ஒரு காலகட்டத்துல யாரு தலைவனாயிருக்கானோ அவன் இந்திரன். இந்திரன் வந்துட்டு இருக்கும் பொழுது எதிரில் துர்வாச முனிவர் வரார். துர்வாச முனிவர் இறைவன் கிட்ட இருந்து வாங்கின மாலையை போட்டுட்டு வரார். அவர் இந்திரனை பார்த்த உடனே, சரி இந்திரன் தேவலோகத்தோட ராஜா வரா, அவனுக்கு நாம ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு தன்னோட கழுத்தில் இருக்கிற மாலையை எடுத்து அவருக்கு பரிசா கொடுக்கிறார். இந்த இந்திரன் என்ன பண்றார்? அகங்காரம் ஜாஸ்தி, கர்வம் ஜாஸ்தி. அவனுக்கு என்ன பண்றான், அந்த மாலையை வாங்கி ஒன்னா அவன் கழுத்துல போட்டிருக்கணும், இல்ல அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும். ரெண்டும் பண்ணாம என்ன பண்றான், தன்னோட யானை ஐராவதத்துக்கு போட்டுடலாம். இந்த ஐராவதம் என்ன பண்ணுது, தன் மேல என்னமோ விழுந்ததால தும்பி கையால் அந்த மாலையை எடுத்து காலில் போட்டு மிதிச்சு நசுக்கிது. இதை பார்த்து துர்வாசருக்கு பயங்கர கோபம். என்ன, நான் ஒரு மாலை கொடுத்தா இது இப்படி அவமானப்படுத்துவான்னு என்ன சொல்ற? உன்னால இந்த 3 லோகங்களும் அழிஞ்சு போகும், நீயும் அழிஞ்சு போவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறோம். அவர் சாபம் பலிக்க ஆரம்பிக்குது. தேவலோகம் எல்லாம் அழிய போகுது, அழிய ஆரம்பிக்குது. உடனே தேவர்கள் எல்லாம் நாராயணன் கிட்ட போறாங்க, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க.
இதுக்கிடையில எப்ப பார்த்தாலும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இந்த சண்டையில 2 பக்கமும் செத்து போறாங்க. ஆனா அசுரர் சைடுல என்ன ஆகுது, அசுர குரு சுக்கராச்சாரியார் ஒரு அமிழ்து வச்சிருக்காரு. அதை கொடுத்தா செத்து போன அசுரன் எல்லாம் உயிரோட வந்துடுறான். அதனால அவங்களுக்கு ஆள்பலம் பெருகிட்டே இருக்கு. ஆனா தேவர்களுக்கு அது இல்லாததுனால செத்து போனவங்க செத்தே போயிடுறாங்க. அப்ப இவங்களுக்கு பலம் குறையிறது, எண்ணிக்கை குறையிறது. இவங்களுக்கு ஐயோ நம்மளுக்கு தீந்தோம், நம்மளை அழிச்சே விடுவாங்க, முனிவர் சாபம் பலிக்கிறது நேரா போறாங்க நாராயணன் கிட்ட. நீங்க எங்களுக்கு கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. அப்பதான் நாராயணன் சொல்றாரு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது மட்டுமல்ல, இப்போதைக்கு இந்த அசுரர்களை கொஞ்சம் நல்ல டேர்ம்ஸ்ல வச்சுக்கோங்க, நல்லபடியா அவங்க கிட்ட பேசி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கணும்னா பார்க்கடலை கடையணும். மந்தர மலைய மத்தா வச்சுட்டு வாசுகிங்கிற பாம்ப கயிறா வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் இருந்து கடைஞ்சாதான் பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் கிடைக்கும். அதுக்கு நீங்க அசுரர்கள்ட்ட சம்மதம் வாங்கணும். அதுக்கு அவங்க கிட்ட நல்லபடியா பேச்சுவார்த்தை நடத்தினாதான் அது நடக்கும். அவங்களுக்கு எரிச்சல் மூட்டினீங்க, அவங்க கிட்ட போய் உங்க பலத்தை காமிச்சீங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. அப்ப நமக்கு பார்க்கடலை கடைய முடியாது. நீங்க ரொம்ப ஜாகிரதையா பேசி அவங்க சம்மதத்தை வாங்கணும் அப்படின்னு. சரி, தேவர்களுக்கு மட்டும்தான் அமிர்தமா? ஏன் இந்த அசுரர்கள் அமிர்தம் குடிக்க கூடாதா? அசுரர்கள் அமிர்தத்தை குடிச்சாங்கன்னா அவங்க உலகத்தையே அழிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே கெட்ட செயல் தான் செய்யறாங்க. அப்போ மொத்த அழிச்சிடுவாங்க. தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்தால் அவங்க சாகாமல் இருப்பாங்க, செத்து போக மாட்டாங்க. அவங்க தீய செயலெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதனால விஷ்ணு சொல்றார், உங்களுக்கே நான் அமுதத்தை தருகிறேன். ஆனா இது அவங்க கிட்ட சமாதானமா பேசுனீங்கன்னா தான் அவங்க வாசுகிய தயிர் கடைய ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கடலை கடைவதற்கு ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திரனும் போய் அசுரர்கள் கிட்ட சமாதானமா பேசி அவங்களும் அமிர்தம் கிடையறதுக்கு தான் கூப்பிடுறாங்களா, சரி நம்மளுக்கும் ஒரு இது கிடைக்குமில்ல, கிடைக்கலனாலும் இவங்களை ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டே தான் வராங்க. இப்ப எல்லாம் ரெடியா இருக்கு. மந்தர மலை பார்க்கடலை கொண்டு வச்சிடுறாங்க. வாசுகி கயிறா அந்த மலையை சுத்தி இருக்கு. அப்படி பண்ணும் பொழுது கடை ஆரம்பிக்கும் போது பார்க்கடல் பொங்குது, மந்தர மலை மூழ்கிறது. அப்போ நாராயணன் ஆமை வடிவம் எடுத்து அடியில போய் அந்த மலையை தாங்குறார். அதான் கூர்மா அவதாரம். அடியில போய் அந்த மலையை தாங்கி அதை ஸ்டெடியா நிக்க வைக்கிறார். அப்பதானே கடைய முடியும். அதுக்கப்புறம் அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் நின்று கடையறாங்க. கொஞ்ச நேரம் கடைஞ்ச உடனே இந்த வாசுகியோட கண்ணுல இருந்த வாயில இருந்த உஷ்ணமும் புகையும் விஷமும் பயங்கரமா வருது, கக்குது. அப்ப பார்க்கடலே நீளமாயிடுது. இந்த தேவர்களாலையும் அசுரர்களாலையும் கடைய முடியல. எல்லா இடத்துலயும் ஒரே வெப்பமா இருக்கு. உடனே இவங்க சிவபெருமான் கிட்ட ஓடுறாங்க. எல்லாரும் கடையறத விட்டுட்டு சிவபெருமான் கிட்ட ஓடுறாங்க. ஓடி இந்த மாதிரி பார்க்கடலை கடைஞ்சோம், அமிர்தம் வரல, ஒரே விஷம்தான் வருது, நஞ்சுதான் வருது, எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கெல்லாம் ஒரே மயக்கமா இருக்கு. சரின்னு சொல்லி சிவபெருமான் பார்வதி தேவிட்ட சொல்றாங்க, தேவர்கள் எல்லாம் நம்ம காலடியில விழுந்திருக்காங்க, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் போய் இந்த விஷத்தை என்ன பண்றது, அந்த விஷத்தை நான் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த உலகத்தை காப்பாற்றணும்னா அதை தான் நான் செய்யணும், நான் போறேன்னு சொல்லி இவர் போய் அந்த விஷத்தை தான் குடிக்கிறார். குடிக்கும் பொழுது பார்வதி என்ன பண்றாங்க, அவரோட கழுத்தை பிடிச்சுக்கிறாங்க. அந்த கழுத்தை பிடிச்சு நிறுத்திக்கிறாங்க. அவரோட கழுத்து வரைக்கும் தான் அந்த விஷம் போறது, உடலுக்குள்ள போகல. எல்லா விஷயம், அதனாலதான் அவருக்கு நீலகண்டன்னு பேரு. கழுத்தெல்லாம் நீளமாயிடுது. அதுக்கப்புறம் கடையறாங்க. கடையும் பொழுது மெதுவா அமுதம் வருது. பார்க்கடல்ல இருந்து அமுதம் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயமா வருது.
அங்கேருந்து ஒரு வெள்ளை யானை வருது, வெள்ளை குதிரை வருது, அப்புறம் ஒவ்வொன்று மகாலட்சுமி வராங்க. அப்படி வரிசையா ஒவ்வொன்றா வருது. வந்துட்டு கடைசியில மகாலட்சுமி வந்ததுக்கு அப்புறம் தன்வந்திரி தங்க குடத்துல அமிர்தத்தோட வர, அந்த அமிர்தத்தோட வந்து அதை தேவர்கள் கை கொடுக்க போறா. அதுக்குள்ள டபக்குன்னு ஒரு அசுரன் என்ன பண்றான், அந்த குடத்தை வாங்கிட்டு ஓடிடுறான். இந்த தேவர்களுக்கு டேக்கா கொடுத்துட்டு ஓடிடுறான். என்னடா பண்றது, இப்போ தேவர்கள் இத்தனை கஷ்டப்பட்டு கடைசியில அந்த அமிர்தத்தை ஏன் தூக்கிட்டு போயிட்டானேன்னு வருத்தப்படுறாங்க. என்ன பண்ண முடியும்? அப்போ நாராயணன் என்ன பண்ற, மோகினி வடிவம், ரொம்ப 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 அழகான பெண் வடிவம் எடுக்கிற. பெண் வடிவம் எடுத்து அந்த அசுரர்களுக்கு முன்னாடி நடந்து போறான். இப்படிப்பட்ட அழகான பெண்ணை நாங்க பார்த்ததே இல்லைன்னு எல்லாரும் அவ பின்னாடியே போறாங்க. அவளை பார்த்து மயங்கிடுறாங்க. அப்போ கேக்குற, என்ன பெண் பின்னாடி வந்துட்டீங்க நீங்க? உங்களுக்கு கையில அமிர்தம் இருக்கு, அதை குடிக்காம என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? அவங்க என்ன பண்றாங்க, அப்ப அந்த அமிர்தத்தை எங்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு அதுக்குள்ள உங்களுக்கு சண்டை வேற வந்துருக்கு. இந்த அசுரர்களுக்கு அந்த அமிர்த குடத்தை வச்சிருந்து எனக்கு உனக்குன்னு சண்டை வந்தோடனே மோகினி என்ன சொல்றா, சண்டை போட்டுக்காதீங்க, நான் உங்களுக்கு பங்கு வைக்கிறேன்னு அவளை பார்த்துட்டே இருக்காங்க. சரின்னு குடத்தை கொடுத்துடுறாங்க. அவ என்ன பண்றா, தேவர்களை ஒரு லைன்ல உட்கார வைக்கிறா, அசுரர்களை ஒரு லைன்ல உட்கார வைக்கிறா. உட்கார வச்சுட்டு அந்த அமுதம் வந்து தேவர்களுக்கு தான் போற மாதிரி ஏற்பாடு பண்ணும்போது, ஒரு சின்ன சூழ்ச்சி பண்ணும்போது இந்த அசுரர்கள் ஒருத்தனுக்கு இது தெரிஞ்சு போயிடுது. ராகுங்கிறவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு என்ன பண்றான், அவன் ஒரு உருவம் எடுத்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல உட்காந்துக்கிறான். நடுவுல உட்காந்து சாப்பிடுறான். அவனுக்கு அமுதம் மோகினி போடும்போது தெரிஞ்சுது. அவன் அதுக்குள்ள கொஞ்சம் நக்கிடுறான். உடனே கருட வாகனத்துல சுவாமி வந்து சுதர்சன சக்கரத்தை விட்டு இவன் தலையை வெட்டுறான். தலையை வெட்டும் போது என்ன ஆகுது, அவன் கொஞ்சம் அமுதம் சாப்பிட்டுட்டான். அதனால அவனோட தலையும் சாகல, உடம்பும் சாகல, ஆனா 2 துண்டா கிடக்கிறது. அப்போ பிரம்மா வந்து அவனோட தலைக்கு ஒரு பாம்போட உடம்பையும் அவனோட உடம்புக்கு ஒரு பாம்போட தலையும் வச்சு உருவம் கொடுக்கிறான். அதனால்தான் ஒருத்தன் ராகு, ஒருத்தன் கேது, அப்படி 2 பேரா அது மாறுறது. இந்த 2 பேரும் அதுக்கப்புறம் இந்த அமுதத்தை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த அசுரர்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கான தகுந்த தண்டனை கிடைக்கிறது. எல்லாரும் மகாவிஷ்ணுவுடைய அந்த விஸ்வரூபத்தை பார்த்து பயந்துடுறாங்க. எல்லாரும் அவரை சாஷ்டாங்கமா விழுந்து அவருடைய அருளை அவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார் அவர். அப்படி கூர்மாவதாரம் முடியாது. இந்த அமுதத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறார். அப்கோர்ஸ் தேவர்களுக்கு கிடையாது, இவங்கெல்லாம் அசுரர்களுக்கு கிடையாது, தேவர்களுக்கு கொடுக்கிறார். இப்படி கூர்மாவதாரத்தில் இந்த கதை முடிக்கிறது. நாளைக்கு அடுத்த பாடலோட